உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா தகப்பனே அப்பா உடைய சமூகத்துல அப்பா அந்த அதிகாலை வேளையில நாங்க வந்திருக்கிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். சோதரம் 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 சோதரம். இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உமக்கு சோதரம் 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 சோதரம். உமக்கு சோதரம் 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 சோதரம். அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா சோதரம் 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 உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா இந்த நாள்ல அப்பா சோதரம் தகப்பனே 40 நாள் தகப்பனே ஆவியானவரே அப்பா உங்களுடைய சமூகத்துல அமர்ந்து தகப்பனே ஆவியானவரே அப்பா உங்களை துதிக்க வச்சீங்க ஜெபிக்க வச்சீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா சோதரம் தகப்பனே எந்த ஒரு தகப்பனை இடையூறு வராதபடிக்கு இந்த அதிகால ஜெபத்தை நீங்க ஆவியானவரே இந்நாள் வரைக்கும் தகப்பனை ஏறெடுத்துக்கிற அப்பா கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனை அப்பா சோதரம் தகப்பனை எத்தனையோ காரியங்கள் எங்களோட நீங்க பேசியிருக்கீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே இந்த அதிகால ஜெபம் தகப்பனே ஆவியானவரே யாருக்கு இருக்கோ இல்லையோ தகப்பனே எங்க ஜெபிக்கிறவங்களுக்கு தகப்பனே ஆவியானவரே நீங்க நிறைய காரியங்கள் பேசியிருக்கீங்கப்பா. எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கீங்க. எங்க வீட்டுல தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஒரு மாறுதலை தந்திருக்கீங்கப்பா. ஆவியானவரே அப்பா அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே இதே போல தகப்பனே ஆவியானவரே அப்பா நாங்க ஒரு மனமாய் ஆவியானவரே கூடி ஜெபிக்கிற அனுபவத்தை இன்னும் அதிகமாய் எங்களுக்கு தாங்கப்பா. ஆவியானவரே அப்பா எங்களோட சேர்ந்து ஆவியானவரே ஜெபிக்கிற உள்ளங்களை நீங்க ஏவி விடுங்க தகப்பனே. ஆவியானவரே ஒன்று சேர்ந்து அப்பா நாங்க ஜெபிக்கும் போது துதிக்கும் போது தகப்பனே எல்லா கட்டுகளும் அப்பா நிர்மூலமாக்கப்படும் சொல்லியிருக்கீங்களேப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார் இன்று விடுதலை தருகிறார்.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், இன்று கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் விடாம், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஆண்டவரே அப்பா சோதரம் தகப்பனே, அப்பா அந்த காலை வேலையில தகப்பனே, ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, இந்த சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, எங்களை ஒருபோதும் கைவிடாத நேசர். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை வேலையில தகப்பனே அப்பா சோதரம் தகப்பனே, ஒரு நிமிஷம் கூட நீர் எங்களை விட்டு விலகலப்பா. அப்பா அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 இந்த காலை வேலையில தகப்பனே, ஆவியானவரே நீர் எங்களோட பேசுங்கப்பா. ஆவியானவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக தகப்பனே அப்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பா தினமும் புதிய புதிய மன்னாவினால போஷிச்ச கர்த்தர் தகப்பனே. ஆவியானவரே இன்றைக்கு எங்களுடைய
ஆவியானவரே வார்த்தைன்ற மன்னாவை தந்து எங்களை போஷிக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா சோதரம் சோதரம் சோதரம். ஆவியானவரே அப்பா ஒரு மனத்தை நீங்க கொண்டு வாங்க தகப்பனே, எங்க குடும்பத்துக்குள்ள தகப்பனே ஒரு மனமாய் நாங்க செயல்படணும்பா. ஆவியானவரே குடும்பத்துல குடும்பம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, அப்பா அது எல்லாம் சேர்ந்து ஆவியானவரே அப்பா ஒரு உறவா நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, இன்றைக்கு இந்த காலை வேலையில எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மனதின் ஆவியை நீங்க கட்டளை இடுங்க. எங்க சபைக்குள்ள தகப்பனே ஒரு மனதின் ஆவியை கட்டளை இடுங்க. அப்பா கணவனும் மனைவியும் ஒரு உடல் அப்பா சோதரம் தகப்பனே, நீங்க சொல்லியிருக்கீங்களப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, கணவன் மனைவிக்கு இடையில ஒரு மனத்தை தாங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு இடத்துல அப்பா ஒரு மனத்தை நீங்க தாங்கப்பா. ஏசப்பா ஆவியானவரே ஒன்று சேர்ந்து தகப்பனே நாங்க செயல்படும் போது எல்லா காரியத்திலையும் அப்பா நீங்க வெற்றி தருவீங்கப்பா. ஆவியானவரே அப்பா பிளவுண்டது தகப்பனே, ஆவியானவரே சிதறப்படும் நீங்க சொல்றீங்க. அப்பா பிளவுண்ட வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. ஆவியானவரே அப்பா கணவன் மனைவி ஒன்றாய் இருந்து தகப்பனே சிந்தனையிலையும் ஆவியானவரே மனசுலயும் வேறு வேறாக இருக்கிறாங்களேப்பா. தகப்பனே ஆவியானவரே அப்பா சிந்தனையில் அப்பா அப்பா அப்படி பிரிவினை கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் தகப்பனை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே ஆவியானவரே ஷபாலாதரி கலதேரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே நிதிரி கலந்தரேபோ ஷபரதரி கலதேரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா ஒற்றுமையாக இருந்து வாழ உதவி செய்யுங்க. ஒரு மனம் தகப்பனே அப்பா இந்த காலை வேலையில எங்கிட்ட பேசுறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே சிதறி கடக்குற அப்பா குடும்பம் தகப்பனே இயேசுன்ற ஒரு காரியத்தினால ஒரு மன படணும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, அப்பா வெளி உலகத்துக்கு எல்லாம் ஒரே குடும்பமா தெரியப்படுதுப்பா. ஆனா தகப்பனே ஆவியானவரே அப்பா அந்த குடும்பத்துக்குள்ள ஆவியானவரே போய் பார்க்கும் போது பிள்ளை தனியா இருக்கு அப்பா, பெற்றோர்கள் தனியா இருக்காங்க, பெற்றோர்களையும் கணவன் மனைவி தனித்தனியா இருக்கிறாங்கப்பா. ஆவியானவரே அப்பா இந்த சாபம் தகப்பனே அப்பா எங்க சபையை விட்டு எங்க குடும்பத்தை விட்டு போகணும்பா. ஏசப்பா ஆவியானவரே நீங்க உதவி பண்ணுங்க. ஆவியானவரே அப்பா நீங்க உதவி பண்ணுங்க. ஆவியானவரே அப்பா லதரி கலந்தரேபோ ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே இந்த பிரிவை கொண்டு வருகிற அப்பா பிசாசின் கிரியைகளை நாங்கள் நிர்மூலமாக்கி நாங்க ஜெபிக்கிறோம். வருதிரி கலந்தரேபோ ஷக்கல தரிபா நிதிரி கலதரப ஷபரபர் இதரி கலதரபா. முப்பரி நூல் அறியாதுன்னு அப்பா அப்பா சோத்திர தகப்பனை வேதத்துல வாசிக்கிறோமே. அப்பா சோத்திரம் தகப்பனை கணவன் மனைவிக்கு இடையில இயேசுன்ற ஒருத்தர் இருக்கணும்பா. வேற எந்த பிரிவினை இருக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவரே குடும்பத்துல நீங்க நடுநிலைமையா நிக்கணும்பா. ஆவியானவரே வேற எந்த அப்பா தனி அப்பா வேற்று நபர் தகப்பனை வீட்டுக்குள்ள வரக்கூடாது. தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா பிரிவினை கொண்டு வருகிற எந்த நபரா இருந்தாலும் தகப்பனே இந்த காலை வேலையில ஆவியானவரே அப்பா யாருக்காக நீங்க பேசுறீங்களோ தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தகப்பனே ஆவியானவரே அவங்க குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பிரிவின் ஆவியை யாரு கொண்டு வந்தாலும் ஏசப்பா நீங்க தடை பண்ணுங்க. சமாதானத்தின் தேவனானவர் சமாதானத்தை தான் கட்டளையிடணும். சமாதானம் பண்ணுகிறவர்களை தான் எங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்கணும்பா. ஏசப்பா ஆவியானவரே அப்பா ஆலோசனை சொல்லுகிற எந்த நபரையும் ஏசப்பா நீங்க எங்க வீட்டுக்குள்ள கொண்டு வர கூடாதுப்பா. ஆவியானவரே ஆலோசனை சொல்லுகிற தகப்பனே ஆவியானவரே அப்பா நபர்களையோ இல்ல செயல்களையோ இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே நாங்கள் தடுத்து நிறுத்துகிறோம்ப்பா. நீர் ஆவியானவரே அப்பா அந்த காலை வேலையில அப்பா நீர் எங்களோட பேசி ஆவியானவரே எங்களை நீங்க ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனை அறிவுரை கொடுத்து ஆலோசனை சொல்றதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பலுதிரி கலந்தரேபோ ஷாபாலதரி கலந்தரபா ஷரரதரி கலதரேபோ ஷக்கலதரபா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே கணவன் மனைவிக்கு இடையில தகப்பனே பிள்ளையே சில இடத்துல தடங்களா இருக்குப்பா. பிள்ளைனாலேயே தகப்பனே கணவன் மனைவிக்கு சண்டை வருதுப்பா. அந்த மாதிரி காரியங்கள் தகப்பனை இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே நாங்கள் அந்த தடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைன்றவங்க ஆவியானவரே அப்பா கணவன் மனைவிக்கு இடையில வரக்கூடாதுப்பா. தகப்பனே ஆவியானவரே நீங்களே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா அந்த பெற்றோர்களுக்கு சொல்லுங்கப்பா. அப்பா கணவனை காட்டியும் பிள்ளைகளை நேசிக்கிறாங்கப்பா, மனைவியை காட்டியும் பிள்ளைகளை நேசிக்கிறாங்கப்பா. தகப்பனே ஆவியானவரே அப்பா முதலாவது ஆதாமியவரை உண்டு பண்ணிட்டுதான் நீங்க பிள்ளைங்களை கொடுத்தீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கணவன் மனைவியை தான் நேசிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்பா மனைவி கணவனை தான்
நேசிக்கணும்ப்பா. அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளை நேசிக்கணும் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஷபலதரி கலந்தரபு ஷபரபரிதிரி கலதரபா. அப்பா சோதரம் தகப்பனே. கணவன் மனைவி எப்படி இருந்தாலும் தகப்பனே அவங்களை சீரமைக்க உங்களிடத்துல ஜெபித்து ஆவியானவரே அப்பா குடும்பத்தை வழி நடத்தணும்பா. தேவ ஆவியானவரே இந்த இடத்துல நீங்க அனுக்கிரகம் பாராட்டுங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே இவர்களுக்கு முன்பாக தகப்பனே ஆவியானவரே அந்த கணவன் மனைவிக்கு இடையில என் டாடி நீங்க இருக்கணும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆலோசனை கர்த்தர் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. குடும்பத்துல ஆலோசனை நீங்க உண்டு பண்ணுங்கப்பா. ஆவியானவரே உங்களுடைய ஆலோசனையினால நடக்கிற குடும்பம் தகப்பனே என்றைக்கும் நிலைத்து நிற்கும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள்னு வாசிக்கிறோமே. அப்பா தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் ஆவியானவரை சீர்கட்டு போகிறார்கள்னு இருக்கிறோமே. தகப்பனே எங்க குடும்பத்தை அப்பா எங்க குடும்பத்தை கொடுத்த தரிசனம் எங்களுக்கு இருக்கணும். எங்க சபையை கொடுத்த தரிசனம் எங்களுக்கு இருக்கணும். எங்களை கொடுத்த தரிசனம் தகப்பனே ஆவியானவரே நாங்க உங்களிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும்பா. ஏதோ வாழ்ந்தோம் சபைக்கு வந்தோம் மறுச்சோன்ற சூழ்நிலை ஆவியானவரே இருக்க கூடாது தகப்பனே. ஆவியானவரே எங்களை குறிச்ச தரிசனம் இந்த உலகத்துல எங்களை நீங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கணும்லப்பா. ஆவியானவரே முகாந்திரம் இல்லாம தகப்பனே அப்பா யாரும் எந்த இடத்துல இருக்க முடியாதுப்பா. ஒரு காரணத்தோட தான் நீங்க கொண்டு போவீங்க. ஒரு காரணத்தோட தான் இருக்க வைப்பீங்க. இப்ப கூட நாங்க தகப்பனே இந்த காலை ஜெபத்தை நாங்க எடுக்கிறோம்னா இதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா சோதர தகப்பனே நீங்க அந்த நோக்கத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. நீங்க தெரியப்படுத்துங்க. எங்களை குறிச்ச தரிசனத்தை தகப்பனே எங்களோட பேசுங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே நீங்க பேசுங்க தகப்பனே. ஒவ்வொருவரும் உங்களுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஏசப்பா என்னை எதுக்காக இந்த உலகத்துல வச்சிருக்கீங்க ஆவியானவரே எதற்கு பயன்படுத்தணும் அப்பா எதற்கு நான் பயன்படுவேன்னு கேட்கணும்பா. ஆவியானவரே ஒரு பயன்படுத்துகிற பாத்திரமாக நாங்க இருக்கணும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. இந்த உலகத்துக்கு வேணா தகப்பனே நாங்க விரும்பப்படாத பாத்திரமாக இருக்கலாம். இந்த உலகத்துக்கு வேணா தகப்பனே அப்பா எங்களை யாரும் மதிக்காம இருக்கலாம். ஆனா என் தேவன் அப்பா உம்முடைய கரத்துல தகப்பனே நாங்க ஒரு ஸ்பெஷலான பாத்திரமாக இருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. விரும்பப்படாத இடத்துல தகப்பனே நீர் எங்களை விரும்பி தெரிந்து கொண்டீங்களேப்பா. ஆவியானவரே யாரும் எங்களை தேடி வரல. ஆனா என் தேவன் எங்களை தேடி வந்தீங்க. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எப்போதும் நீங்க என்னோட இருக்கிறீங்கப்பா. எங்களோட நீங்க ஒவ்வொருத்தவங்களோட இருக்கிறீங்களப்பா. நீங்க இருக்கிறதுனாலதான் தகப்பனே இன்னும் நாங்க ஆவியானவரே நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்களோட நீங்க இருந்து அப்பா நீர் செய்ய இருக்கிற காரியம் அதிபயங்கரமாக இருக்கும்னு நீங்க சொல்றீங்களே. இந்த வார்த்தைகளை வசனத்தை நாங்க கேட்டு பூரிப்படைஞ்சு மட்டும் போயிடக்கூடாதுப்பா. ஏசப்பா இந்த வாக்கு தத்தங்களை நாங்களா சுதந்திரிக்கணும்ப்பா. எங்களுக்கு வருகிற வாக்கு தத்தங்களை எல்லாம் நாங்க உள்வாங்கி கொண்டு செயல்பட நீங்க அப்பா நாங்க விரும்பணும் டாடி. ஆவியானவரே அப்பா அந்த நேரத்துல எனக்கு ஏசப்பா நீங்க வாக்கு தத்தம் கொடுத்துட்டீங்க அப்பா ஆறுதலின் வார்த்தை கொடுத்துட்டீங்கன்னு நாங்க வாங்கிட்டு சும்மா போயிடக்கூடாதுப்பா. ஏசப்பா எங்களை பார்த்து எங்கிட்ட ஒரு வசனம் வருதுன்னா அதை கிரியை செய்யறதுக்கு தான் நீங்க அனுப்புறீங்கன்றத அப்பா எங்களுக்கு ஒரு நோக்கத்தை எங்களுக்கு ஒரு சிந்தையை நீங்க தாங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஒருதிரி கலந்தரப சக்கரதரி பலதரி கலதரபா ஷபலதரி கலந்தரப சகலதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா நாங்க உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா அப்பா உமக்கு நாங்க நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் நம் அன்பு இதய தீபம். அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா. பசம
பகம கசப்பு எல்லாம் பனி போல மறையுதமா. பகம கசப்பு எல்லாம் பனி போல மறையுதமா. பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதமா. பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதமா. அகிலமாளும் தெய்வம் நம் அன்பு இதய தீபம். அகிலமாளும் தெய்வம் நம் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதமா. நன்றி என்று சொல்லுதமா. என் உள்ளம் துள்ளுதமா. நன்றி என்று சொல்லுதமா. உலக ஆசையெல்லாம் கூண்டோடே மறையுதமா. உலக ஆசையெல்லாம் கூண்டோடே மறையுதமா. உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதமா. உறவு பாசம் எல்லாம் குப்பையாய் தோன்றுதமா. அகிலமாளும் தெய்வம் நம் அன்பு இதய தீபம். அகிலமாளும் தெய்வம் நம் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதமா. நன்றி என்று சொல்லுதமா. இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதமா. நன்றி என்று சொல்லுதமா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதமா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதமா. எதிர்க்கும் செங்கடல்கள் ரெண்டாய் பிரியுதமா. எதிர்க்கும் செங்கடல்கள் ரெண்டாய் பிரியுதமா. அகிலமாளும் தெய்வம் அன்பு இதய தீபம். அகிலமாளும் தெய்வம் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதமா. நன்றி என்று சொல்லுதமா. என் உள்ளம் துள்ளுதமா. நன்றி என்று சொல்லுதமா. ஆமென் தகப்பனே. அப்பா நீங்க எங்களோட இருக்கிறதுனால அனுதினமே எங்களுக்கு சந்தோஷம் தான்ப்பா. ஆவியானவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறோம் உடைய தருணத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்க கவலை கண்ணீர் எல்லாம் தகப்பனே அப்பா உங்களுடைய அன்புக்குள்ள மறையுதுப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். பயங்கள் எல்லாத்தையும் எங்கிட்ட இருந்து நாங்க நீக்கி போடுறீங்கப்பா. ஆவியானவரே 365 நாளுக்கும் தகப்பனையே அப்பா அந்த லீப்பியர் 366 நாளுக்கும் அப்பா பயப்படாதேன்ற ஆவியானவரே அப்பா வாக்கு தத்தத்தை தகப்பனே நீங்க வசனத்துல வச்சிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வசனத்தை நாங்க தியானிச்சாவே ஒரு நாள் கூட எங்களுக்கு பயம் இருக்காதுப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எல்லா பயத்தையும் நீங்க கம்ப்ளீட்டா அந்த காலை வேலையில எங்கிட்ட இருந்து நீங்க எடுத்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோதரம் 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 எங்களை ஆட்கொள்கிற தேவன் ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா ரபலதரி கலதெரபோ ஷபரபரபரதிரி கலதெரபா ஷகலதரி கலதெரப ஷபரபரபர கலதெரபா லிதிரி கலந்தரப ஷபரபரபரபரதரி கலதெரபா லிதிரி கலந்தரப ஷகலதரி கலதெரபா லிதிரி கலந்தரப ஷகலதரி கலதெரபா. ஆவியானவரே எசப்பா நீர் எங்களோட இருக்கிறீங்க. எங்க குடும்பத்தோட இருக்கிறீங்க. எங்க சபையோடு இருக்கிறீங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா ஆவியானவரே அப்பா எங்க சபையின் மத்தியில தகப்பனே நீங்க உலாவுகிற தேவன். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே பலதிரி கலந்தரே ஷக்கல தரி பலதிரி கலதேரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீங்க எங்களோட இருக்கும் போது அங்க தோல்வி இல்லப்பா. ஆவியானவரே அப்பா நீங்க எங்களோடு இருக்கும் போது தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அங்க குறைவுகள் இல்லப்பா. வரிதிரி கலந்தரே ஷக்கல தரி கலதேரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா நீங்க சீஷர்கிட்ட கேக்குறீங்களப்பா நான் உங்களை ஊழியத்துக்கு அனுப்பிச்சேன் ஏதாச்சும் குறைவுபட்டதான்னு சீஷர்கள்ட்ட கேட்கும் போது ஒரு குறைவும் இல்லைன்னு சீஷர்கள் சொன்னாங்களேப்பா. நாங்க மட்டும் உங்களிடத்துல வரும்போதெல்லாம் குறைன்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ப்பா. இல்ல டாடி ஆவியானவரே நீர் எங்களோட இருக்கும் போது உங்களுடைய நேசம் நீர் எங்கள் மீது வைக்கும் போது தகப்பனே எங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நாங்க உங்களுடைய சமூகத்துல நாங்க வரோம்னு ஆவியானவரே அபாலதிரி கலதெரபா ஷரரதரி கலதெரபா. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்பா. இந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததே தகப்பனே ஆவியானவரே பாக்கியமாக நாங்க நினைக்கிறோம்ப்பா. ஆவியானவரே பலாதிரி கலதெரபா ஷகலதரி கலதெரபா லிதிரி கலதெரபா ஷகரதரி கலதெரபா. எல்லா காரியங்களும் தகப்பனே பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணினீர் இனியும் பண்ணுவீர் தகப்பனே. ஏசப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே வலதரி கலந்தரே ஷபரபரிதிரி
கலதெரபா நிதிரி கலந்தரபோ ஷகலதரி கலதெரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா இந்த காலை வேளையில நீங்க பேசுற ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஒரு மனதின் ஆவியை நீங்க கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்துல தகப்படு குடும்ப உறவை நீங்க ஆவியானவரே அப்பா புதுப்பிக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே இதுவரைக்கும் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஏதோ ஒரு காரியங்கள்னால தகப்பனே ஆவியானவரே பிரிவினைகள் இருந்துச்சுன்னா, உறவுகள் பிளவுபட்டதுன்னா, இயேசுவின் நாமத்தினால தகப்பனே அப்பா உறவுகளை புதுப்பிக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே பலாதரி கலதரபோ ஷகரதரி கலதரப்பா. எந்த இடத்துலயும் தகப்பனே நீங்க குடும்ப உறவை நீங்க விட்டு கொடுக்கவே இல்லப்பா. ஆவியானவரே கடைசி வரைக்கும் நீங்க கொடுத்த உறவுல தகப்பனே வேதத்துல எல்லாருமே நீங்க பாதுகாத்திருக்கீங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் 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 தகப்பனே ஆதாம் ஏவாளும் தப்பு பண்ணும் போது கூட தகப்பனே அப்பா அந்த குடும்பமா தான் நீங்க வெளியே அனுப்பிச்சீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அதுல எந்த ஒரு பிரிவினை நீங்க கொண்டு வரவே இல்லப்பா. தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே இந்த காலை வேளையில குடும்பத்தோடு இருக்க அப்பா நீங்க உதவி செய்யுங்க. நீங்க ஆவியானவரே உங்க குடும்பத்துல இருக்க ஏசப்பா நீர் எங்க குடும்ப தலைவனாக இருக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே வலாதரி கலதெரபு ஷரரதரி கலதெரபா. அப்பா எந்த விதத்திலையும் தகப்பனே மனைவிய கணவன் மட்டுப்படுத்திடவே கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா கிறிஸ்தவர்களே அப்பா ஆவியானவரே அப்பா மனைவிகளை மட்டுப்படுத்துறாங்கப்பா. கேட்டா வசனத்தை எடுத்து அப்பா ஆவியானவரே அப்பா நீங்க அப்பா சோதர தகப்பனே அப்பா நீ தலைவன் அப்பா ஆண்கள் தான் தலைவன் சொல்லிட்டு பெண்களை அடிமைப்படுத்துறாங்கப்பா. நிறைய இடத்துல இந்த கிறிஸ்தவர்களே இந்த மாதிரி பண்றாங்கப்பா. ஆவியானவரே இயேசுக்குள்ள தகப்பனே ஆவியானவரே ஆணொன்றும் பெண்ணொன்றும் இல்லைன்னு நாம வாசிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீர் அப்பா எவ்வளவு எல்லாரையும் ஒரே மாதிரிதான் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கீங்கப்பா. ஆனாலும் தகப்பனே நாங்க அப்பா கணவன்மார்களுக்கு அப்பா எந்த ஒரு பணிவிடை செய்யாமலும் இருந்துடக்கூடாது. அதற்காக தகப்பனே அப்பா வசனத்தின்படி தகப்பனே அப்பா ஆவியானவரே அப்பா மனைவி அப்பா புருஷருக்கு கீழ்ப்படியணும். அதே வசனத்திலே தகப்பனே புருஷர்கள் மனைவி இடத்துல அன்பு செலுத்தணும்னு இருக்குப்பா. ரெண்டும் ஒன்னோடு ஒண்ணு ஆவியானவரே பிணைந்ததுதான் டாடி. ஆவியானவரே இந்த சத்தியத்தை தகப்பனே ஆவியானவரே அப்பா ஒவ்வொரு கணவன் மனைவி புரிஞ்சு கொண்டாங்கன்னா தகப்பனே குடும்ப வாழ்க்கை சீரா இருக்கும்பா. எந்த ஒரு பிரிவினை இருக்க கூடாதுப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஏசப்பா எப்படி உங்களை நேசிக்கிறாங்களோ அதே போல கணவன்மார்கள் மனைவி இடத்துல அன்பு செலுத்தணும்பா. ஆவியானவரே அப்பா எப்படி மனைவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு சபைக்கு எல்லா காரியத்தை செய்யறாங்களோ அதே போல புருஷனுக்கு ஆவியானவரை கீழ்ப்படிந்து வீட்டுல அவங்களுக்குரிய காரியங்களை பண்ணணும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்ற அதே வேத வசனம் தகப்பனே பெற்றோர்கள் பிள்ளைகள் கோபம் ஊட்டாதபடிக்கு நடத்துக்கிறனும்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. ஆவியானவரே ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு வசனத்தை அப்பா விட்டதுனாலதான் ஆவியானவரே குடும்பங்கள் எல்லாம் சீர்குலைந்து போகுதுப்பா. தேவ ஆவியானவரே இந்த நாளையும் ஆவியானவரே ஒரு குடும்பம் கடைப்பிடிச்சுச்சுன்னா தகப்பனே ஆவியானவரே அது இயேசுவின் குடும்பம் சமாதானம் உள்ள குடும்பமாக மாறும். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா அந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே இந்த காரியங்கள் ஆவியானவரே அப்பா எந்தெந்த குடும்பங்கள் சிதறுபட்டு கடக்கோ பிளவுபட்டு கடக்கோ எந்தெந்த உறவுகள் தகப்பனே ஆவியானவரே அப்பா பிளவுபட்டு கிடக்கோ அவங்களுக்கு எல்லாம் இந்த சத்தியம் போய் சேரணும்பா. நீங்க ஆவியானவரே யார் மூலமாகவோ நீங்க பேசுங்கப்பா. ஆவியானவரே நீங்க பேசுகிற தேவன் அப்பா. ஆவியானவரே பலாதரி கலதேரபோ ஷகலதரி கலதேரபா. ஆவியானவரே அப்பா இந்த காரியங்கள் ஆவியானவரே எங்களுக்கு திட்டவும் தெளிவுமாக பேசுறீங்க. குடும்பங்கள் சீர்படுத்த நீங்க வந்திருக்கீங்கப்பா. எந்த இடத்துலயும் தகப்பனே ஆவியானவரே குடும்பங்களை குழைத்து போடுறதுக்கு நீங்க வரவே இல்லப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே உண்மை பின்பற்றுகிற விஷயத்துலதான் தகப்பனே மாறுபாடு வருது. ஆவியானவரே அப்பா அதுக்கு தவிர்த்து மத்த எல்லா காரியத்திலையும் தகப்பனே இந்த குடும்ப அப்பா சீரமைப்பை நீங்க விரும்புகிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும்
என் தகப்பனே எங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்பட தேவ ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா நாங்க உம்முடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா. ஒருவரும் விட்டு போயிடக்கூடாது டாடி. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே சீக்கிரமா இந்த ஆவியானவரே நாங்க இந்த வசனத்தை நாங்க அப்பா சந்தோஷத்தோடும் ஆரவாரத்தோடும் நாங்க சொல்லணும். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம்ன்ற இந்த வசனத்தை எங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் அறிக்கை இடணும்ப்பா. ஆவியானவரே ஒருத்தவங்கள அறிக்கை இடும் போது ஆவியானவரே எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு டாடி. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே நீங்க இப்படி இந்த வருஷத்துல நீங்க எங்களுக்கு செய்ய போறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே நாங்க அப்பா அப்பா சான்ஸே இல்லாத காரியத்தை நாங்க கேட்கலப்பா. இது எல்லாம் உமக்கு லேசான காரியம் தானப்பா. ஆவியானவரே அப்பா அப்பேற்பட்ட ஆவியானவரே சவுல் அப்பா உமக்கு விரோதமாக உம்முடைய ஜனங்களை கொன்று தீர்த்த ஆவியானவரே சவுல பவுலாய் மாத்துறதுக்கு ஒரு நொடி பொழுது நீங்க பேசின தேவன். எங்க குடும்பத்துல ஒவ்வொருவரோடையும் நீங்க பேசுறதற்கு ஆவியானவரே அப்பா இதெல்லாம் உமக்கு லேசான காரியம்ப்பா. டாடி ஆவியானவரே நீங்க பேசுங்கப்பா. ஆவியானவரே அப்பா மனைவிக மட்டும் வர்றாங்களப்பா. ஆவியானவரே அவங்க எவ்வளவு கண்ணீர் வடிச்சிட்டு வந்திருப்பாங்கப்பா. ஆவியானவரே திருமணத்துல இல்ல அப்பா அவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க. எப்பொழுதும் உன் கூடதான் வருவேன் உன் கூடதான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பாங்கப்பா. வாக்குகள் கொடுத்திருப்பாங்கப்பா. ஆனா தகப்பனே நாங்க உங்களை ஏத்துக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அந்த சத்தியம் ஆவியானவரே அந்த வாக்குகள் எல்லாம் தகப்பனே ஆவியானவரே அப்பா அப்படியே இருக்கேப்பா. அப்பா கணவன் மனைவியாக சேர்ந்து வருகிற ஸ்லாக்கியத்தை அப்பா எங்க சபை அக்காங்கிட்ட நீங்க ஆவியானவரே அம்மாமார்களுக்கு நீங்க கொடுக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனை எத்தனை வேதனையோடு அவங்க வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில தகப்பனே ஆவியானவரே அவங்க மட்டும் கிளம்பி வரும்போது வீட்டுக்கார அப்பா இருக்கும்போது அதை விட்டுட்டு வரும்போது அவங்க மன கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்க பாருங்கப்பா. ஏசப்பா பிள்ளைகளை விட்டுட்டு வரும்போது அவங்க துயரங்கள் எல்லாத்தையும் நீங்க பாருங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா நாங்க எப்ப இந்த வசனங்களை எல்லாம் நாங்க சந்தோஷமா ஆர்ப்பரிப்போம். ஏசப்பா உடைய சமூகத்துல நாங்க கேக்குறோம்ப்பா. எல்லாரும் ஒரு மனமா வரணும். ஒவ்வொரு பண்டிகை நாளிலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா நாங்க எவ்வளவுதான் ஏசப்பாக்குள்ள சந்தோஷமாக இருந்து வந்தாலும் தகப்பனே ஆவியானவரே ஒரு குடும்பமா வரும்போது அப்பா அவங்கள பார்த்து அப்பா எங்க இருதயங்கள்லாம் ஏக்கங்கள் அடையும்லப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்துல நாங்க வைக்கிறோம்ப்பா. அடுத்த பண்டிகைக்குள்ள தகப்பனே நாங்க குடும்பமா நாங்க வந்து பண்டிகைகளை கொண்டாடணும். ஆவியானவரே அப்பா ஒருத்தங்களா வந்து அப்பா உங்களுக்குள்ள நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க வாக்கு தத்தங்கள் தரீங்க. நீங்க எங்களை ஆவியில நிரப்புறீங்க. இது எல்லாமே எங்களுக்கு சந்தோஷம்ப்பா. இந்த சந்தோஷத்துக்கு ஈடா வேற எந்த சந்தோஷமும் இல்ல. ஆனா தகப்பனே ஆவியானவரே அப்பா உம்முடைய ஆவியில நிரம்பிட்டு நீங்க எங்களை அன்புல நினைச்சிட்டு நாங்க வெளியில போகும்போது எங்க வீட்டுல அப்பா நாங்க தனியா போகும்போது கேட்பாங்களேப்பா ஏன் நீ மட்டும் தனியா போற அப்படின்னு கேட்பாங்கல்லப்பா. ஆவியானவரே அந்த சந்தோஷம் எல்லாம் அந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு நிலக்குலைஞ்சு போகுது தகப்பனே. ஆவியானவரே இந்த காலை வேலையில நம்முடைய சமூகத்துல நாங்க கெஞ்சி கேட்கிறோம். ஆவியானவரே அடுத்து வர பண்டிகை நாட்கள்ல தகப்பனே நாங்க குடும்பமாதான் நிக்கணும். உங்களுடைய சமூகத்துல தகப்பனே ஆவியானவரே அப்பா உங்க அப்பா எங்க மன்றாட்டை நீங்க கேளுங்கப்பா. ஆவியானவரே எஸ்தர் ராஜாத்திக்கு ஆவியானவரே உன் வேண்டுதல் என்ன உன் மன்றாட்டு என்னன்னு நீங்க கேட்க வச்சீங்களே அதேதான் எங்கிட்ட நாங்க கேட்கும் போது நாங்க என்னத்தப்பா கேட்போம். எங்க குடும்ப ரட்சிப்பதான் உங்களுடைய சமூகத்துல கேட்போம்ப்பா. எங்க ஆவியானவரே இந்த குடும்ப ரட்சிப்பு அப்பா சோத்திர தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்துல ஆவியானவரே அப்பா கலந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஆவியானவரே நீங்க இந்த கிருபையை நீங்க தாங்க. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே இது எங்களுக்கெல்லாம் இருக்கிற ஆவியானவரே எங்க இருதய குமுறல்னு நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ ஆனா தகப்பனே ஆவியானவரே அப்பா நாங்க வேதத்துல வாசிக்கும் போது தகப்பனே குடும்பமா தான் நீங்க ரசித்திருக்கீங்கப்பா. நீங்க பாரபட்சம் பார்க்காத ஆண்டவர். ஆவியானவரே அப்பா நீர் நேற்றும் இன்றும் மாறாதவர். இஸ்ரவேலுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க அப்பா எங்களுக்கு செய்வீங்க. நாங்க
நம்புகிறோம்ப்பா, முழுவதுமாக உம்மை நம்புகிறோம்ப்பா. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு சீக்கிரமா இந்த காரியங்களை கைகூடி வர பண்ண போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க அப்பா அம்மா எல்லாம் மாறணும்ப்பா. ஆவியானவரே, நீங்க அப்படி செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்முடைய வருகையில நாங்க மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாதுப்பா, எங்க குடும்பமும் எடுத்துக்கொள்ள என் தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்தி கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா, ஆவியானவரே, உடைய சமூகத்துல அப்பா நாங்க வாசிக்க போகிற தகப்பனே, ஆவியானவரே, எல்லா அப்பா அப்பா பிரேயர் பாயிண்ட்ஸ், ஜெபிக்க போற பிரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. என் தகப்பன் ஆவியானவரே, அப்பா சோதரம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அப்பா இந்த 40 நாளும் தகப்பனே, ஆவியானவரே, அப்பா எங்களை இடைவிடாம உங்களுடைய சமூகத்துல நீங்க கொண்டு வந்திருக்கீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிற நாளாக இன்னைக்கு இருக்கட்டும்ப்பா. ஏசப்பா, ஆவியானவரே, எல்லா ஜெப குறிப்பையும் நீங்க கேட்டிருக்கீங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நன்றி நாளு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களாய் அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமேன். 10வது வசனம் தெரிஞ்சதான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சோ இதை நம்ம டெய்லி வாழ்க்கையில வந்து அறிக்கைட்டுட்டே இருக்கணும். ஒரு நன்மை ஏசப்பா நீங்க எங்களுக்கு குறைவே இல்ல, எனக்கு குறை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாயின் அறிக்கை வந்து அந்த குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். இதே வந்து ஏசப்பா எங்களுக்கு குறைவே இல்லை, நாங்க உங்களை நம்பி இருக்கோம். ஏன்னா ஆண்டவரை நம்பணும்னா அந்த குறைவு இல்லைன்னு நம்ம அறிக்கையிடும் போது அந்த குறைவை வந்து கர்த்தர் நம்மளுக்கு அனுமதிக்கவே மாட்டாரு. சோ தினமும் ஏசப்பாட சொல்லணும், உங்களை நாங்க உண்மையா தேடணும். நம்ம அரைகுறையா தேடணும்னா குறைவு வந்துகிட்டுதான் இருக்கும். ஏசப்பா நாங்க உண்மையா உங்களை தேடுறோம், எங்களுக்கு இந்த குறை இருக்கவே இருக்கக்கூடாது. அதுவும் சில பேர்லாம் வந்துட்டு அந்த வீட்டுல வந்து இந்த ரேஷன் பொருட்கள் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல, குறைவு இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இது பண்றவங்ககிட்ட கர்த்தர் அழகா அதான் அவங்க கேட்டாங்கன்னா ஏசப்பா பதில் சொல்லுவாரு. ஏன்னா அழகா சொல்றாரு, பேசிக்கா அடிப்படை தேவையான வசதி வந்து ஏசப்பா தந்துட்டேன்னு சொல்றாரு. நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, அநேக காக்கா குருவிகளை பாருங்க, அவங்கள போஷிக்கிறதான உங்களையும் நான் போஷிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்மள போடுறதுக்கு ட்ரெஸ், இருக்கிறதுக்கு வீடு, இந்த 3ஐயும் குறிச்சே நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட இன்னும் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அவரை வந்து உண்மையா தேடலன்னு தான் அர்த்தம்.
ஏன்னா நிறைய காரியங்கள் வந்து ஏசப்பா தான் சொல்ற அடிப்படையான காரியங்கள் ஏன் குறைவுபடுது அப்படின்னா நம்ம உண்மையா அவரை தேடாததுனாலதான். நம்ம உண்மையா அவரை தேடினோம்னா இது எந்த இதுக்குமே குறைவே ஆண்டவர் வச்சிருக்க மாட்டாரு. சோ அப்படி குறைவுபட்டது அப்படின்னா நம்ம அவரை உண்மையா தேடணும். அததான் கர்த்தர் இங்க சொல்றாரு. கடைசி வசனத்துல வந்து அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சோ இது ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்துட்டு நம்ம நிறைய பேர் நம்மள வந்து பழி சொற்கள் வந்து பேசுவாங்க. அது என்ன காரணமோ தெரியாது. நம்ம அந்த இடத்துல கரெக்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஏசப்பாவை நம்பணும். சோ ஏசப்பாவை நம்பி நம்ம இது பண்ணும்போது நம்ம மேல குற்றம் சுமராதுன்னு இங்க வசனம் இருக்கு. அது மீறியும் குற்றம் சுமருது அப்படின்னா அது வந்து கர்த்தர் நிமித்தமா நம்ம துன்பப்படுத்துறதா இருக்கும். மனுஷன் நிமித்தமா நம்ம வந்து துன்பப்பட்டோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து கணக்குலயே வராது. நீங்க ஏசப்பா நிமித்தம் நீங்க துன்பப்பட்டீங்கன்னா அதற்கு பலன் வந்து கர்த்தர் செய்வாரு. அது அது மட்டும் இல்லாம அவரை நம்புகிற ஒருவன் மேலும் அவரை நம்ம முழுசா நம்பிட்டோம் அப்படின்னா அவங்க பேசலாம். ஆனா பேசினாலும் உங்க மேல அந்த பழி சொற்கள் வராது. கர்த்தர் நம்மளை வந்து மூடி பாதுகாப்பாரு. சோ இந்த வசனங்களை நம்ம தியானிப்போம். இன்னைக்கு என்ன காரியம் வந்து நம்ம பிரசங்கமா எடுக்கிறோம்னா கடைசியா இன்னைக்கு என்ன முடிவுல இந்த வேண்டுதல் காரியங்கள்ல வந்து நம்ம முடிக்க போறோம்னா சில வேண்டுதல் கேட்கப்படல அப்படின்னு சொல்றோம். சோ மனுஷனான நிறைய பேரு நேத்து வந்து பவுலோட வேண்டுதல் கேட்கப்படலன்னு பார்த்தோம். மார்த்தாலோடது வேண்டுதல் கேட்கப்படல. இன்னைக்கு வந்து ஏசப்பாவோட வேண்டுதலே கேட்கப்படல அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ ஏசப்பா வந்து மனுஷன் மாதிரி வந்து மனுஷனாவே பாடு அனுபவிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து இங்க நம்ம கத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஈஸியா ஒவ்வொரு காரியமும் சொல்லிடுவோம். நம்மளுக்கு பாடுகள் வரும்போது ஏசப்பாவும் இந்த பாடுகளை அனுபவிச்சாரு அப்படின்னு சொல்லும் போது நாங்க மனுஷங்க, அவர் வந்து கடவுளா இருந்தாரு, அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிடுவாரு. அப்படி இல்ல. சோ ஏசப்பாக்கும் வலி இருந்திருக்கு, ஏசப்பாக்கும் அந்த கஷ்டங்கள் இருந்திருக்கு. அந்த கஷ்டத்தின் வெளிப்பாடு எல்லாமே அப்படி இது பண்ணும்போது அந்த கெத்செமனே தோட்டத்துல போய் அவர் ஜெபம் பண்றதுதான். சோ அதுக்கு நம்ம வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஜெபம் பண்ண காரியத்தை மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். என்னன்னா கெத்செமனே தோட்டத்துக்கு வந்து 3 பேரை கூட்டிட்டு போவாங்க. பேதுரு, யோவான், அப்புறம் யாக்கோபு. 3 பேரையும் கூட்டிட்டு ஏசப்பா போவாங்க. அங்க ஏசப்பா போகும்போது அங்க அழகா சொல்லுவாரு. போய் இது பண்ணும்போது நான் போய் ஜெபம் பண்றேன், நீங்க என்னோட 1 மணி நேரம் விழித்திருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இதுல என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின் படியெல்லாம் உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். கடைசியில முடிக்கும் போது என் சித்தம் இல்லப்பா உங்க சித்தம் அப்படின்னு சொன்னாலுமே முதல்ல ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்னன்னா என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க இந்த நிமிஷம் நாளைக்கு சிலுவையில மறிக்க போறாருன்னு அவருக்கு தெரியுது. சோ அந்த சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் வைக்கிறாரு. இந்த பாத்திரம் இப்பயே என்னை விட்டு நீங்கணும்னா என்னை எடுத்துக்கோங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அப்படி அந்த வசனம் சொல்லும் போது அங்க அழகா இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லியிருக்கோம், அவர் வேர்வை வந்து ரத்தமா கீழே விழுகுமா. சோ அப்படி அவர் வந்து அந்த இருதயத்துல நொறுங்கி அந்த அவர் வந்து அந்த இதுல அவ்வளவு வியாக்குலப்பட்டு இத ஜெபம் பண்ணி இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. சோ அப்போ மறுநாள் நடக்க அப்ப நல்லாதான் இருக்கிறாரு. சோ நடக்க போறத நினைக்கும் போது அவருக்கு அவ்வளோ கஷ்டமா அவ்வளோ வந்து வியாக்குலங்கள் வந்து அவரோட அவர் என்னதான் கடவுளா இருந்தாலும் இந்த இடத்துல மனுஷனோட நம்மளோட சதை மாதிரிதான், நம்மளுக்கு அடிச்சா வலிக்குன்ற மாதிரிதான் அவருக்கும் அடிச்சா வலிக்கும். சோ இதெல்லாம் அவரோட சரீரத்துக்கு நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர் அந்த இடத்துல சொல்றாரு, இப்பயே என்னை எடுத்துக்கிறோம்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு பிதாட்ட கேக்குறாரு. ஆனாலும் என் சித்தம் இல்ல உங்க சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. அது பேச்சுக்கு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து அவரோட வேண்டுதல் இந்த நேரத்துல என்னை எடுத்துக்கோங்க பிதா அப்படின்னு தான் சொல்றாரு. ஒருவேளை பிதா அவரோட ஜெபத்தை கேட்டிருந்தாங்க அப்படின்னா இத்தனை வருஷ பரிசுத்தவான்களோட மரணம், அவர் 33 வருஷம் இந்த உலகத்துல பாடு அனுபவிச்சது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா ஏசப்பா வந்து ஜெபம் பண்ணியிருந்தார். ஒருவேளை ஜெபம் பண்ணியிருந்தாருன்னா நாளையோட சிலுவையோட பாடு வந்து என்னால முடியவே முடியாது பிதா
அப்படின்னு அவர்ட்ட, ஏன்னா அவர் கட்டளை இடுறதுக்கு தூதர்கள் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாருக்குமே வந்து அங்க அதிகாரம் இருக்கு, எல்லாருமே இது பண்ணிட்டாங்க. ஆஹ் ஒருவேளை ஸ்ட்ராங்கா கேட்டு இருந்தாலுமே பிதா என்ன பண்ணிருப்பாரு, இறங்கி இருப்பாரு மகனுக்கு வந்து. ஏன்னா எல்லாத்துக்கும் இறங்குறவர் மகனுக்கும் இறங்கி இருப்பாரு. ஆனா இந்த இடத்துல இயேசு வந்து தான் வந்ததோட நோக்கத்தை இது பண்ணி, என் சித்தம் இல்லப்பா உங்க சித்தம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சோ அவரோட வேண்டுதல் அங்க நிறைவேறப்படல. ஏன் நிறைவேறப்படல அப்படின்னா, அங்க அது நிறைவேறி இருந்துச்சு, இயேசுவோட வேண்டுதல் வந்து நிறைவேறிருந்துச்சு அப்படின்னா பிதாவோட திட்டம் வந்து நிறைவேறாம இருந்திருக்கும், மனித குலம் சாபத்துலதான் இருந்திருக்கும். அப்ப இன்னொரு பிளான் வந்து ஆண்டவர் வந்து போட வேண்டியதா இருந்திருக்கும். இந்த இது வந்து முடியல, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, யார அனுப்புவாரு, இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாதான் இருந்திருக்கும். சோ பரலோக திட்டம், ஆண்டவர் வந்து நம்ம மேல வச்சிருக்க அன்பு, இது எல்லாத்தையுமே வெளிப்பாடுதான் அந்த ஏசப்பாவோட சிலுவை மரணம். இது நடந்தே ஆகணும் அப்படின்றது பிதாவோட சித்தம், பிதாவோட கட்டளை. என்ன காரியம் வேணா நம்ம சொல்லலாம். சோ இத விட்டுட்டு நம்மளோட வேண்டுதல் இதே போல சில காரியங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து பிதா திட்டமிட்டு செயல்பட்டிருப்பாரு. இந்த காரியம் இவளோட வாழ்க்கையில இது நடந்தாதான் இது வந்து நல்லது, இதுதான் என்னோட சித்தம் அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையில வந்து ஆண்டவர் வந்து ஒரு சித்தத்தை வச்சிருப்பாரு, ஒரு திட்டம் அழகா பிளான் போட்டு வச்சிருப்பாரு. அந்த திட்டத்தின் மூலமா அநேகர், இப்ப இயேசு சிலுவையில வந்து மறிச்சாரு அப்படின்னா அதுல என்ன திட்டம் இருக்கு? ஆதி ஆகமத்துல விழுந்த ஆதாம், அந்த ஆதாமுனால வந்த சாபம் வந்து இயேசுவினால முடிவடைகிறது. அததான் நம்ம பாக்குறோம். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்தது இங்க கடைசியில முடியறதுக்கு இந்த ஒரு வேண்டுதல் வந்து தடங்களா இருந்திருக்கு. அதனால ஏசப்பாவோட வேண்டுதல் கேட்கப்படல, ஏசப்பாவோட ஜெபம் பிதா வந்து ஏத்துக்கல. அதே போலதான் நம்ம பிறந்ததுல இருந்து, ஏன் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்காக ஒரு திட்டம் வந்து போடப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் முன்னாடி வந்து இந்த யோசியா ராஜா அப்படின்னு இருப்பாங்க. அந்த யோசியா ராஜா பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பேர் கொண்டு, இந்த மாதிரி யோசியான்னு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க வந்து ஆண்டவருக்காக நிறைய காரியங்கள் செய்வாங்கன்னு சோ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு திட்டம் வந்து போடப்பட்டிருக்கு. அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நாம பிறக்கும் போது, இல்ல நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை குறிச்சு ஒரு தேவ திட்டம் வந்து ஆண்டவர் போட்டு வச்சிருப்பாரு. அந்த திட்டத்துக்கு அந்த திட்டம் வந்து கொலாப்ஸ் ஆகுற மாதிரி, அந்த திட்டம் வந்து நிறைவேறாத மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஜெபம் ஏறெடுத்தோம் அப்படின்னா கர்த்தர் அந்த இடத்துல நம்மளுக்கு வாய்ப்பே கொடுக்கவே மாட்டார். அந்த வேண்டுதல் நம்மளுக்கு நிறைவேறாது. சோ அப்போ நம்ம வேண்டுதல் செய்யும் போது எப்பவுமே ஒருவேளை நம்மளுக்கு எப்பயுமே விருப்பமானதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம். ஒருவேளை என்னோட விருப்பம் மாதிரி இது ஏசப்பா இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது ஏசு மாதிரியே அந்த வார்த்தை வச்சிடணும். ஏசப்பா என் இருதயத்துல இது வந்து விருப்பமா இருக்கு, இது நடந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, ஆனாலும் ஏசப்பா எங்களுடைய சித்தம் இல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி இது ஆக கடவுது அப்படின்னு தான் நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம இருதயத்துல இருக்கிற எல்லா காரியத்தையுமே அப்படியே நம்ம ஜெபம் பண்ணி இது நடக்கணும் 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 அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கவே கூடாது. இப்பவுமே நம்ம குடும்ப ரட்சிப்புக்கு எல்லாமே நம்ம செய்வோம், ஆனா ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம வைக்கிறது, ஏசப்பா நாங்க குடும்ப ரட்சிக்கப்படுறது எல்லாத்தையுமே நாங்க ஜெபம் பண்றோம், ஆனாலும் தகப்பனே இதுல என்னென்ன காரியங்கள் வந்து உம்முடைய சித்தமோ அந்த காரியங்கள் எங்களுக்கு நடக்கணும் அப்படின்ட்டுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஜெபம் பண்ணணும். சோ அதே போலதான் நம்மளோட சில வேண்டுதல்கள் ஏன் கேட்கப்படல அப்படின்னா அது வந்து பரலோக திட்டத்துக்கும் பிதாவோட திட்டத்துக்கும் எதிர்மாறாக இருக்கிறதுனால நம்மளோட வேண்டுதல் வந்து கேட்கப்படல. சோ இந்த 40 நாளும் கர்த்தர் நம்மளோட பேசியிருக்காரு, நிறைய வேண்டுதல் வந்து எப்படி நிறைவேறுச்சு அப்படின்றத நம்ம இது பண்ணிருக்கோம். சோ நம்மளோட வேண்டுதல் வந்து இந்த இதுல ஏதாச்சும் ஒரு இதுல நம்ம குறைவுபட்டோம், நாங்க வேண்டுறோம் ஆனா இது கிடைக்கல அப்படின்னா இந்த நாட்களை திரும்பி பார்த்தாவே நம்மளுக்கு ஆண்டவர் வந்து ஆன்சர் பண்ணிருப்பாரு. ஏன் சில வேண்டுதல் எனக்கு கேட்கப்படல அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாட்கள்ல ஆண்டவர் பேசினதை நம்ம திருப்பி பார்த்தோம்னாவே ஏன் இது நடக்கல அப்படின்றத திட்டவும் தெளிவா பேசியிருப்பாரு. 40 நாள்ல நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும், நம்ம ஜெபங்கள் கேட்கப்படும், எந்த ஜெபங்கள் கேட்கப்படாதுன்னு.
பேசின கர்த்தருக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேளையிலும் தகப்பனே ஆவியானவரே, அப்பா நீர் எங்களோட பேசிருக்கீங்கப்பா. ஏசப்பாவோட வேண்டுதலே நீங்க கேட்கப்படாம இருந்திருக்குப்பா. அது பரலோக திட்டத்துக்கு ஆவியானவரே அப்பா எதிராக இருந்ததுனால அது கேட்கப்படல. ஒருவேளை தகப்பனே நாங்களும் அப்படி ஏதாவது ஒரு ஆவியானவரே ஜெப குறிப்பை உங்களுடைய சமூகத்துல நாங்க வச்சுக்கிட்டு இது நடக்கணும்பா நடக்கணும்பான்னு உங்களை நாங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா எங்கிட்ட நீங்க தெளிவா பேசிடுங்கப்பா. என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, இது நடந்தா என்ன நடக்கும்ன்றதை எங்கிட்ட பேசிருங்கப்பா. ஆவியானவரே உங்களுடைய சித்தம் மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையில நிறைவேறணும். எங்களுடைய விருப்பம் இல்லப்பா. எங்களுடைய விருப்பமா இருந்தாலும் அது உம்முடைய விருப்பமாக இருக்கும்படிக்காக உம்முடைய விருப்பத்தையே எங்களோட இருதயத்துல வைக்கும்படிக்காக நாங்க செபிக்கிறோம்ப்பா. தகப்பன் ஆவியானவரே கூட இருங்கப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க.